இவர் ஒரு தங்க புதையல தேடிட்டு இருக்காரு. இப்ப அதை எடுக்கிறதுக்காக இந்த மாளிகையோட பெரிய இரும்பு கதவை திறந்து உள்ள போயிட்டு சொரங்கம் தோண்டிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் கஷ்டத்துக்கு பலன் தர மாதிரி அவருக்கு அந்த புதையல் இருக்கிற இடமும் தெரியுது. அப்புறம் அதுல இருந்து ஒரு தங்க காசை மட்டும் எடுத்துட்டு போய் ஊர் தலைவர்கிட்ட இதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பாரு போல, அதை இப்ப கொடுக்கறாரு. இதை இவரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்து சரின்னு வாங்கிக்கிறாரு. ஆனாலும் இந்த ஊர் தலைவரோ குழப்பமா யோசிச்சுக்கிட்டே இவனுக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ காசு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருக்கு தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அப்புறம் இவரோ இந்த இடிஞ்ச மாளிகைக்குள்ள போறத பார்த்துட்டு பின்னாடியே போறாரு. அப்போ இவரு எப்படியோ கண்டுபிடிச்சிடறாரு போல, இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டான்னு. ஆனாலும் இவரு தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாரு. அப்புறம் இவரோ இந்த சுரங்கத்துக்குள்ள போக ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே வராரு. அப்போ அவரோட கையில சில தங்க காசு இருக்கிறத பாத்துடுறாரு. அப்புறம் இவரு போனதும் இங்க இவரோ எப்படி இவன் உள்ள போகும்போது கையில எதுவுமே இல்ல, ஆனா வெளியே வரும்போது தங்க காசு எடுத்துட்டு வரான்னு, இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரும் அந்த சுரங்கத்துக்குள்ள இறங்குறாரு. அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்க, அதை திறந்தா ஒரு மாவு பொம்மை இருக்கு. இவரும் அதை வெளியே எடுத்து பார்த்தா அப்போ திடீர்னு ஏதோ சத்தத்தோட ஒரு கொடூரமான அரக்கன் இவர் அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவர் திரும்ப இந்த சுரங்கத்துக்குள்ள வந்து இந்த மாவு பொம்மைய அந்த அரக்கன் கிட்ட காமிச்சு தூக்கி போடுறாரு. அப்போ இந்த அரக்கன் அதை எடுக்க போக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவரும் அதுக்கு பின்னாடி கட்டியிருக்க மூட்டையை கிழிக்க அதுல இருந்து சில தங்க காசுலாம் செதறுது. வேக வேகமா எவ்வளவு முடியுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல வந்து இந்த சுரங்கத்தை அப்படியே மூடிறாரு.